இது குழா புட்டுங்க. இது 5 உள்ள பீஸு. இதுலேயே 15 இருக்குது, 26 இருக்குது, 40 இருக்குது. ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் அந்த மாதிரி செய்யறதுக்காக இந்த தவா வாங்கலான்னு வந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே இருக்குது. இப்போ சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. இது முறுக்கச்சு இருக்கோம். இடியாப்பத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இதில் 5 தட்டு இருக்கும். பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லா தேவைகளுக்கும் ஆன பொருள் வந்து இங்கே கிடைக்கும். பாரம்பரிய உணவு பிரியர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபுட்டி தமிழா சேனலில் எப்பயுமே பெரிய பெரிய குவான்டிட்டியில் நம்ம ஸ்நாக்ஸ் ஆகட்டும், ஃபுட் ஆகட்டும் நம்ம செஞ்சுட்ருப்போம். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பெரிய பெரிய வெசல்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். அந்த பொருளெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறதுன்னு, எங்கே வாங்கினீங்க, இந்த பொருள் எங்கே கிடைக்கும்னு நிறைய கமெண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க. நான் எங்கே போய் பொருள் வாங்குகிறேன், எந்த இடத்துல இந்த பொருளாக கிடைக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக இன்றைக்கி ஒரு விளாகாக பண்ணுறதுக்காக நம்ம வந்திருக்கோம். நமக்கு சில பொருட்கள் தேவைப்படுது. அந்த பொருளை நம்ம எந்த கடையில் வாங்குகிறோம், அது என்னென்ன விலையில் இருக்கிறதுன்னு ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். இப்போ நம்ம இந்த கடை வீதிக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த லைன்லேயே நிறைய பாத்திர கடை இருக்குது. நான் வந்துட்டு பர்சனலாக இந்த கடையில் நம்ம யூஸ் பண்ணுற பொருள் நிறைய திங்ஸ் வந்து நான் இங்கே வாங்கியிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பொருள் வந்து நிறைய பேருக்கு எங்கே கிடைக்குன்னு கேட்டதுனால தான் நம்ம இந்த கடையை கவர் பண்ணுறோம். அதனால தான் இன்றைக்கும் நம்ம வந்து சில பொருட்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். நிறைய பேர் கேட்டதுனால அந்த கடை எந்த ஏரியாலையும் நான் காமிக்கிறதுக்காக வந்திருக்கேன். அந்த கடையை பற்றி டீட்டெயில் வந்து கடையில் இருக்கிறவங்ககிட்ட நம்ம கேட்கலாம். அண்ணா வணக்கம், உங்கள் பேருங்க? என் பேர் சின்ன காலை. இந்த கடை எத்தனை வருஷம் தான்? 50 வருஷமாக. 50 வருஷமாக. நீங்கள் எத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணுறீங்க? நான் 11 வருஷம். 11 வருஷமாக ஒர்க் பண்ணுறீங்க. இங்கே என்னென்ன பொருட்கள்லாம் கிடைக்குது? இங்கே டவரா இருக்குங்க, சமையல் செய்கிற பாத்திரம், வேறு இட்லி பானை, வானா குண்டா, ஒரு ஹோட்டல் வைக்கிறதா இருந்தாலும், ஒரு மெஸ் வைக்கிறதா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு கல்யாண ஸ்டோருக்கு தேவையான பொருள் பூராமே இருக்குது. இங்கே வந்து ஹோல்சேலு, ரீட்டெயில் ரெண்டுமே இருக்குது. கிடைக்கும். எனக்கு சில பொருட்கள்லாம் தேவை, அதனுடைய ரேட்டோடு எனக்கு சொல்லுங்கள். சரிங்க, வாங்க. இது ஈரோடு மணிக்குண்டு சுமங்கலி பேக் சைடு கவிதா மெட்டல் இருக்குது. கவிதா மெட்டலில் உங்களுக்கு வேணுங்கிறது, கல்யாண மண்டபத்துக்கு வேணுங்கிறதும், ஒரு ஹோட்டலுக்கு வேணுங்கிறதும், வேறு கேட்ரிங்க்கு வேணுங்கிறதும், டீ ஸ்டாலுக்கு வேணுங்கிற பொருள் அனைத்துமே இங்கே கிடைக்கும். இந்த இதெல்லாம் டீ ஸ்டாலுக்கு தேவையானதுங்க. இது இண்டாலியை சாஸ் பண்ணுங்க. இது ஒரு 375 ரூபா வரும். இது பார்த்தீங்கன்னா 120 குழி இட்லி பானை ஒரு 5800லேருந்து 6000க்குள்ளே வரும். இது பார்த்தீங்கன்னா இண்டாலிய பொருள். இது வீட்டுக்கு சமையலுக்கு தேவையானது, வேறு அரிசி விளையிறதுக்கு இதுக்கெல்லாமே எடுப்பாங்க. இது ஒரு 280 ரூபா வரும். இது இண்டாலிய இட்லி பானை 12 குழி. இது ரீட்டெயில் ப்ரைஸ் வந்து 625 ரூபா. இதிலே 12 குழியிலேருந்து 9 குழியிலேருந்து 6 குழியிலேருந்து 22 குழி வரலும் இருக்குது. இது இண்டாலிய தோசைக்கல் பெரிய சைஸ் பார்த்தீங்கன்னா இதனுடைய விலை 390 ரூபா வரும். இது பணியாரக்கல் 7 குழி. இது ஒரு 230 ரூபா வரும். இதிலே 7 குழியிலேருந்து 100 குழி வரல இருக்குது. என்ன சைஸ் எடுக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த விலை வரும். பஜ்ஜி கட்டை இதனுடைய விலை 150 ரூபா. இது கேக்கு மோல்டு. இப்போ எல்லாமே இதுலேயும் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரல இருக்குது. இது லாஸ்ட்டு சைஸு. இது ஒரு 160லேருந்து 180க்குள்ளே வரும். வீட்டில் யூஸ் பண்ணுறது தாளிப்பு கரண்டி. இதனுடைய ரேட்டு 100 ரூபா வரும். இது நான்ஸ்டிக் ஆப்பச்சட்டி. இதனுடைய விலை 450 ரூபா வரும். இது பார்த்தீங்கன்னா மைசூர் பாட்ரு. இந்த சைஸ்லேருந்து ஒரு பெரிய சைஸ் வரல இருக்குது. இதனுடைய ரேட்டின் ப்ரைஸ் வந்து ஒரு 130 ரூபா வரும். இது தட்டு இட்லின்னு சொல்லி கேட்ரிங்க்காக வாங்குவாங்க. கேட்ரிங்க்கு ஆகும். இதனுடைய ரேட்டல் ப்ரைஸ் வந்து ஒரு 3600 ரூபா வரும். இது வலை ஜாரணின்னு சொல்லுவோம். ஆயில் வடிக்கிறதுக்கு, ஆயிலில் இருக்கிற தூசியெல்லாம் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னு வச்சிங்க ஒரு 160 ரூபா வரும். இது பார்த்திங்கன்னா சாதா புட்டுக்குடம். இதனுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா 150 ரூபா வரும். இது பார்த்திங்கன்னா இண்டாலிய புட்டுக்குடம். இதனுடைய ரேட்டு வந்திங்கன்னா 380 ரூபா வரும். அப்புறம் அருகாமனை இருக்குது. அருகாமனை இதனுடைய விலை 180 ரூபா வரும். 100 ரூபாயிலே அருகாமனை இருக்குங்க. இது குழா புட்டுங்க. இது 5 உள்ள பீஸு. இதனுடைய விலை 1700 ரூபா வரும். இதில் 3 உள்ளதுலேருந்து 8 உள்ளது வரல இருக்குது. ஒவ்வொன்றும்
5 இருக்குது, 7 இருக்குது, 8 இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா 4 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது, எல்லா சைஸுமே இருக்குங்க. இது கேட்ரிங்க்கு, அப்புறம் அதே மாதிரி ஹோட்டலு, இது ஹோட்டலுக்கு தேவையானதுங்க. இது கொத்து பருப்பு சட்டிங்க. இது பார்த்தீங்கன்னு வச்சுங்க, பருப்பு கீரை கடையிறதுக்கு இது நல்லாயிருக்கும். இதனுடைய விலை 350 ரூபா. இது இண்டாலிய பருப்பு சட்டி. இண்டாலிய பருப்பு சட்டி இது பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சின்னது இதிலேருந்து சின்னதும் இருக்குது, இதை விட பெருசும் இருக்குது, எவ்வளோ பெருசு வேணாலும் இருக்குது. இதனுடைய விலை 140 ரூபா வரும். இது 9 லேஸ் இட்லி பானைங்க. இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்க 225 ரூபா. இதுலேயே 15 இருக்குது, 26 இருக்குது, 40 இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலை வரும். இது தோசை மூடி. இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, தோசைக்கு ஊற்றிக்கலாம், ஒரு தட்டுக்கு ஒரு வடைச்சட்டிக்கே 3 நாள் மூடிக்கலாம். இதனுடைய ரேட்டு வந்து 150 ரூபா. இது தேக்ஸான்னு சொல்லுவாங்க, பாலும் காய்ச்சிக்கலாம். இது ரைஸும் வடிச்சிக்கலாம், ஒரு அரைப்படி அரிசி போட்டு வடிக்கலாம். இதனுடைய ரேட்டு வந்து 140 ரூபா வரும். இது முறுக்கச்சு இடியாப்பத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இதில் 5 தட்டு இருக்கும், இந்த மாதிரி 5 தட்டு இருக்குங்க. இதனுடைய விலை 180 ரூபாங்க. இதில் இதுக்கு பெருசும் இருக்குது, ஹோட்டலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி 5ஆம் நம்பரும் இருக்குது, 6ஆம் நம்பரும் இருக்குது. அது சைஸை போல் ரேட் வரும். இது அஞ்சரைப்பட்டிங்க. அஞ்சரைப்பட்டின்னு சொல்லுவாங்க, மசால் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதனுடைய ரேட்டு ஒரு 620 ரூபா வரும். இதில் இண்டாலியம், இது எப்போதுமே இந்த சைனிங்கு எப்போதுமே மாறாது. இப்போ எப்படி இருக்குமோ இதே இருக்கும். விளக்க சில்வர் மாதிரி பளிச்சுன்னு இண்டாலிய பொருள் இதே கலர்லேயே இருக்கும். இப்போ நம்ம கடையில் என்னென்ன பொருள் இருக்குன்னு பார்த்துருக்கோம். அவங்களதே 2-3 குடோன் இருக்குது. ஸ்டீல் பாத்திர கடையும் இருக்குது, அதையும் நம்ம போய் பார்க்கலாம். நமக்கு தேவையான பொருள் குடோனில் இருக்குதுன்னு சொன்னாங்க, நம்ம அதை பார்க்க வந்திருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நம்ம சேனலில் அடுத்தது ஸ்ட்ரீட் ஃபுட் செய்யறதுக்காக நான் ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் அந்த மாதிரி செய்யறதுக்காக இந்த தவா வாங்கலான்னு வந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே இருக்குது. இப்போ சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. அது இங்கே இருக்கனால இங்கே பார்த்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஜாரணி எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வடை சட்டியில் நம்ம குட்டியிலேருந்து நமக்கு சின்ன சைஸ்லேருந்து ரொம்ப பெரிய சைஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லா தேவைகளுக்கும் ஆன பொருள் இங்கே கிடைக்கும். அதாவது கல்யாண மண்டபம், ஹோட்டல், அப்புறம் பேக்கரி, அது ஸ்ட்ரீட் ஃபுட் செய்கிறவங்களுக்கு எல்லாமே இங்கே ஹோல்சேலாகவும் கொடுக்குறாங்க, ரீட்டெயிலாகவும் கொடுக்குறாங்க. நம்ம மேக்ஸிமம் நிறையா திங்ஸ் தேவைப்படுறவங்க ஹோல்சேலாக இங்கே வாங்கிக்கலாம். நம்ம பெரிய பெரிய பாத்திரங்கள் எல்லாமே இண்டோலியம், ஈயத்துலேயும் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லா விதமான பாத்திரங்களும் நமக்கு இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா குடோனுக்குள்ளேயே குடோன் இருக்குது. ஆனால் எல்லா சைஸ்லையும் ரொம்ப வெயிட்டாகவும் வச்சுருக்குறாங்க. எப்பயுமே அடுப்பில் வைக்கிற பாத்திரம் நல்ல வெயிட்டாக இருந்தால் தான் அடி பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால் எல்லா பாத்திரமே நல்ல வெயிட்டாக நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இப்போ பெரிய பெரிய பாத்திரங்கள்லாம் நம்ம ஸ்டீலில் வைக்க முடியாது. இந்த மாதிரி இண்டோலியம், ஈய பாத்திரம் தான் அடுப்பில் வைக்க முடியும், அல்லது பித்தளை பாத்திரம் வைக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது இந்த பாத்திரங்கள் தான். பார்த்திங்கன்னா எல்லா வெரைட்டி ஆஃப் பாத்திரங்களும் எல்லா சைஸ்லேயும், ஒரு சின்ன சைஸ்லேருந்து எவ்வளோ மெகா சைஸாக கொடுக்க முடியுமோ அத்தனை சைஸ்லேயும் இந்த கடையில் இருக்குது. இந்த கடையில் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 2-3 குடோன் இருக்குது, ஸ்டீல் பாத்திரம் இருக்குது, அது மாதிரி எல்லா வகையான பாத்திரம், பித்தளை பாத்திரத்துலேருந்து அத்தனையுமே இங்கே கிடைக்கிது. சின்ன சைஸ்லேருந்து ரொம்ப மெகா சைஸ் வரைக்குமே இங்கே வச்சுருக்காங்க. உங்களுக்கு யாருக்காவது நீங்கள் சின்ன பிஸ்னஸ் பண்ண போகிறேன், நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா ஃபுட் ஐட்டம் நிறையா பண்ணுறதுனால அதை பார்த்து நிறைய பேர் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆனால் அந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணுறதுன்னு தெரியும். அதுக்கு தேவையான பொருட்களை அதாவது பாத்திரங்கள் எங்கே கிடைக்கிறதுன்னு நீங்கள் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. இங்கே வந்தீங்கன்னா இங்கே அனைத்து வகையான பாத்திரங்களும் அனைத்து சைஸ்லேயுமே இருக்குது. அதுக்கு தகுந்த இது ரேட்டும் கிடைக்கும். உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டால் இங்கே பாருங்கள். இந்த குடோனில் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்கச்சக்கமான பொருள் இருக்குது. நம்ம நினச்சே பார்க்க முடியல, அந்த அளவுக்கு பொருள் வச்சுருக்காங்க. நிறைய ஓன் ப்ராடக்ட்ஸ் தான் இவங்களுது மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இட்லி பாத்திரம், இந்த மாதிரி நிறைய பாத்திரங்கள் இவங்களே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களா. அதனால் இந்த குடோன் நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது 2வது குடோனுக்கு போகலாம். பார்த்தோன்னா நம்மளுடைய சேனலில் நிறைய பேர் பார்த்துன்னு தெரிஞ்சுக்கு இந்த மாதிரி நான் தட்டு யூஸ் பண்ணியிருப்பேன். இது எங்கே கிடைக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது சின்ன சைஸ்லேருந்து எவ்வளோ பெரிய சைஸ் வரைக்குமே இங்கே கிடைக்கும். பாருங்கள், நல்ல வெயிட்டாக இருக்கும். இது எனக்கு நிறைய யூஸ் ஆகும். நம்மளுடைய சேனல் நம்ம ஃபுட் ஐட்டம் பண்ணும்போது, நம்ம மசாலா ஐட்டம் பண்ணும்போது, நம்ம வறுத்து காய போடுறதுக்கு, அந்த அரைச்சிட்டு வந்த பொடியை நம்ம பேப்பரில் போடாமல் இந்த பிளேட்டில் போட்டு காய வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பாத்திரம். 1/2 கிலோ சமையல் செய்கிறதுல இருந்து 125 கிலோ சமையல் செய்கிற வரல இருக்குது. வேறு என்ன பாத்திரம் இருக்குது? இந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா இண்டோலிய பாத்திரம் 1/2 கிலோ சமைக்கிறதும் ஒன்று. அதுலேருந்து சைஸ் எல்லா டிஃப்ரெண்ட் சைஸும் இருக்குது. பெரிய சைஸ் 120 கிலோ அரிசி போட்டு சமைக்கிற மாதிரியும் உங்களுக்கு பாத்திரம் இருக்குது. இது குடோன் மாதிரி தெரியல எனக்கு, பாத்திர கடல் மாதிரி தெரியுது எனக்கு. இங்கே பூரா இந்த சமையல் பாத்திரம், இந்த சாப்பாடு வைக்கிற பாத்திரம் தான் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இங்கே பூரா இந்த குடோனில் இதெல்லாம் இருக்குது.
இது உள்ள பூரா இந்த டபரா இந்த அண்டா மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திர சைஸ் வந்து எல்லா சைஸ்லேயுமே வச்சுருக்காங்க. ரொம்ப பெரிய ஒரு கல்யாண மண்டபத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே பூரா பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பாத்திரம். இது குடோனு, கடை வேறு பக்கம் இருக்குது. இது வந்து குடோனு. ஸ்டீல்லையும் நமக்கு எல்லா பாத்திரங்களும் எல்லா சைஸ்லேயுமே இருக்குது. இந்த ஸ்டீமர்னு சொல்லுவாங்களே, காய்கறி வேக வைக்கிறதுக்குன்னு ஒரு பாத்திரம் இருக்குது, அடுக்கடுக்காக இருக்கும். அது கடையில் இருக்குது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு தவா எடுத்தோம். அந்த தவாவுக்கு வந்து இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணுவாங்க. இந்த கரண்டி என்ன ரேட்டுங்க? நம்ம அந்த பாத்திர கடையில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அது பெருசாக வச்சுருந்தாங்க. அவங்களதே தான். இது வந்து ஸ்டீல் பாத்திரம். இங்கே வந்து கடை, அங்கே வந்து குடோன் இருக்குது. இங்கேயும் எல்லா சைஸ்லேயும் பாத்திரங்களும் எல்லா வெரைட்டி ஆஃப் பாத்திரங்களும் கிடைக்கிது. நான் வந்து நிறைய பாத்திரங்கள் இங்கே நான் வாங்கியிருக்கேன். இது வந்து நம்ம அந்த பால் காய்ச்சிக்கலாம், அந்த பொங்கல் வைக்கலாம், இல்லை ஸ்டீல் தான் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பாத்திரம் கிடைக்கும். எனக்கு இது வேணாம், மேலே இருக்குது பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபுட் ஐட்டத்தை வந்து இது வைக்கிறதுக்காக ஒரு சில பாத்திரங்கள் நான் தேடுறேன். நம்ம சமைச்சது வந்து டிஸ்பிளே பண்ணதுக்காகவும். ஓகே, இப்போ சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. நம்ம எது வேணுமோ எடுத்துக்கலாம். எந்த பாத்திரங்கள் வேணால் நமக்கு இங்கே கிடைக்கிது. எல்லா வகையான பாத்திரங்களும் இங்கே நமக்கு கிடைக்கிது. இது வந்து தூபக்கரண்டின்னு சொல்லுவாங்க. அதுவே பித்தளையில் இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. சாம்பிராணி கரண்டி. ஃபைனலாக இந்த கடையில் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நம்ம அடுத்த வீடியோவாக நம்ம என்ன பண்ண போனால் காளான் ஃப்ரைட் ரைஸு இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட் செய்கிறதுக்கு தேவையான ஒரு கடாயும் கரண்டி அந்த மாதிரி சில திங்ஸ் எல்லாம் நான் எடுத்திருக்கேன். அதோடைய ரேட் என்னென்னு நான் வந்துட்டு அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கடையில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சாச்சு. நிறைய பேர் டவுட்டு, நீங்கள் எங்கே வாங்குனீங்க இது எங்கே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. நம்ம யூஸ் பண்ணுற பொருளெல்லாம் நம்ம வந்து ஈரோடு மணிக்கூண்டு பக்கத்தில், அதுவும் சுமங்கலி சில்க்ஸ் பேக் சைடு பார்த்திங்கன்னா இந்த நிறைய பாத்திர கடைகள் இருக்குது. அதில் நம்ம வாங்கினது வந்து கவிதா மெட்டல் அப்படிங்கிற கடையில் வாங்கினோம். இங்கே ஹோல்சேலாகவும் கிடைக்கும், ரீட்டைலாகவும் கிடைக்கும். அனைத்து தரப்பினருக்கும் எல்லா விதமான பொருட்களும் ஸ்டீல், சில்வர், பித்தளை, செம்பு, அதுபோல் இண்டோலியம், ஈயம், இரும்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சைஸ்லேயும் இங்கே இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா இந்த கடைக்கு வந்து பாருங்கள். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இது மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.